ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. அரிசி அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ். இனி எப்போதும் தட்டுப்பாடு இருக்காது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் சில மாதங்களாகவே அரிசியின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் அத்தியாவசிய பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவும், மிக்ஜாம் புயல், பருவமழை தவறியது போன்ற காரணங்களால் விளைச்சல் குறைவான காரணத்தினாலும் கடந்த 3 மாத காலத்திற்கு அரிசியின் விலை உயர்ந்து காணப்படும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னையை பொறுத்தவரை கிலோ ரூபாய் 60க்கு விற்ற புழுங்கல் அரிசி ரூபாய் 68ஆக உயர்ந்தது. வேக வைத்த அரிசி ரூபாய் 70ஆக உயர்ந்துள்ளது. பாஸ்மதி அரிசி ரூபாய் 120க்கும், பழுப்பு அரிசி ரூபாய் 39க்கும் விற்பனை ஆகிறது. ரூபாய் 37க்கு விற்ற இட்லி அரிசி ரூபாய் 40ஆகவும், பிராண்டட் அரிசி கிலோவுக்கு ரூபாய் 10 வரையும் உயர்ந்தது. அதே நேரத்தில் சென்னையில் சில்லறை விற்பனையில் அரிசியின் விலை கிலோவுக்கு ரூபாய் 15 முதல் ரூபாய் 17 வரை எகிரியது. இந்நிலையில் குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அரிசியின் விலை உயர்ந்து வந்த நிலையில் இப்போது விலை குறைந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்து நெல் வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது கோடை விளைச்சலும் சந்தைக்கு வர தொடங்கிவிட்டதால் அரிசியின் விலையில் மாற்றம் தென்பட்டு வருகிறதாம். விலையும் குறைந்து தொடங்கியுள்ளதாம். அரிசியின் விலை திடீரென குறைந்துள்ளதால் பொதுமக்களுக்கு நிம்மதி ஏற்பட்டு வருகிறது. அரிசி விலை உயர்ந்த நாட்களில் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு ஏதும் வராது என்று ஏற்கனவே அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி இதுவரை எந்த ஒரு அரிசி தட்டுப்பாடும் இல்லாமல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷனில் இதற்கான தட்டுப்பாடு எப்போதுமே வராது என நம்பப்படுகிறது. அந்த வகையில் ரேஷன் அரிசி அட்டைதாரர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.